ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு வந்து காலையிலேருந்தே vlog எடுத்துட்டு இருக்கேங்க. குட் ஆஃப்டர்நூன். கரெக்ட், யூ ஆர் அப்சல்யூட்லி கரெக்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முந்தா நேற்று ஊர்லேருந்து வந்தோம், புக்கெட்லேருந்து. நல்லா அப்படி ரிலாக்ஸாக இருந்துட்டு, எங்கள் ஊரில் என்ன தெரியுமா விஷயம், இந்த மாதிரி ஏதாவது ட்ராவல் பண்ணோன்னு வைங்களேன், அடுத்து ஒரு 2 நாள் நம்மளை வந்து டயர்ட் ஆக்கிரும். ஏன்னா வந்து நாங்கள் இருக்கிற இடத்துல ஏர்போர்ட் கிடையாது. ஸோ எங்களோட எந்த இடத்துக்கு நாங்கள் ட்ராவல் பண்ணுறதா இருந்தாலுமே அது ரொம்ப ஒரு லாங் ட்ராவல் மாதிரி இருக்கும். அதுவும் ஸ்பெஷலி இன்டர்நேஷ்னல் ட்ராவல்லாம் வந்து கேட்கவே வேண்டாம், ரொம்ப லாங் ஆகிடும். இப்போ பாருங்கள், தாய்லாந்து ஆக்சுவலி ரொம்ப பக்கம், டக்குன்னு போயிடலாம். ஆனால் எங்களுக்கு அது 1 டே ட்ராவல் மட்டுமே. எங்களுக்கு வந்து 1 டே, ஆமாம், 1 டே ட்ராவல் மட்டுமே இருக்கும். அந்த அளவுக்கு லாங்காக இருக்குமா, அதனால ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்கும். ஸோ இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. ஹோம் ஸ்வீட் ஹோம் டு மை பேபிஸ். அம்மா இல்லாமல் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு பாருங்களேன். நல்லா இருந்தா அம்மா இல்லாமல் நல்லா இருந்துச்சு. என்ன சொன்னா ஃபர்ஸ்ட், என்ன சொன்னா நல்லா இருந்துச்சுன்னு தானே சொன்னா, அதான் உண்மை. நாங்கள் இப்போ என்ன ஸ்நாக் பண்ணிகிட்டு இருக்கோம்னா, நான் தாய்லாந்தில் பெருசாக ஷாப்பிங்கே பண்ணல. பிகாஸ் நான் சொன்னேன்ல, நாங்கள் லக்கேஜே போடலை. அந்த நம்ம 7 கிலோ உள்ளே எடுத்துகிட்டு போனோம் தெரியுமா, அந்த ஷோல்டர் பேக் தான் நாங்கள் 2 பேருமே எடுத்துகிட்டு போனது. அதனால ஷாப்பிங் தாய்லாந்தில் ஒன்றுமே பண்ணலை. கொஞ்சம் சாக்லேட் வாங்கிட்டு வந்தேன், அதுக்கப்புறமாட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். அதில் ஒன்று வந்து இது, அங்கே ரொம்ப பாப்புலர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரைடு ஃப்ரூட்ஸு. இவளுக்கு கிட்கேட்டு ட்ரைடு ஃப்ரூட்ஸில் இந்த ஸ்வீட் டேமரிண்ட். ஆமாம், ஒரு பாத்பாம் வாங்கினோன்னா அங்கே டப்பில் போட்டு 1 மணிக்கு குளிச்சாங்க. இங்கே பாருங்க, இந்த ஸ்வீட் டேமரிண்ட் இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு ஸ்லைட் ஒரு புளிப்பு, அதுக்கப்புறமா புளி, ஆக்சுவலி புளி தான், ஆனால் கேண்டி போல இருக்கு. லைட்டாக ஒரு புளிப்பு இனிப்பு கலந்து நல்லா இருக்கு. அதுதான் ஸ்நாக் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வாட்டியும் ட்ரிப்பு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு பண்ணுறது வந்து இந்த பெட்ஷீட்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மேட்ரஸையும் க்ளீன் பண்ணுவேன். அது எனக்கு ஏன்னு தெரியலங்க, இந்த ரூமை வந்து நிறைய கொஞ்ச நாளைக்கு வந்து யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த இடம் வந்து ரொம்ப டஸ்டான மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வரும். அதுவும் பர்டிகுலர்லி பெட்டு. அதனால லைட்டாக அதை வந்து க்ளீன் பண்ணி விட்டுருவேன். அகாரம் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பெட் வேக்கம் கிளீனர் அனுப்பி வச்சாங்க. இது அவ்வளவு ஈஸியாக இருக்குங்க. ஆக்சுவலி இந்த வேக்கம் கிளீனர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லாங் ஒயரு, அதனால நீங்கள் வந்து உங்களோட ப்ளக் பாயிண்ட் வந்து தூரமாக இருந்தால் கூட நீங்கள் வந்து மாட்டிக்கலாம். இன்னொன்று வந்து இது மெயின்லி ஹைஜீனுக்குங்க. அதாவது இது ரெகுலர் வேக்கம் கிளீனர் மாதிரி கிடையாது. இது வந்து அந்த யூவி லைட்டை வச்சு கிளீன் பண்ணும். அதனால உங்களுக்கு வந்து நம்ம பெட்ல இருக்கக்கூடிய பாக்டீரியா முக்காவாசி போயிடும். ஸோ இதோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இது வந்து நான் கீழே இருக்குல்ல, இதுதான் அந்த யூவி லேம்பு. இது வந்து ஹாட் ஆகும், அதனால நீங்க யூஸ் பண்ணும்போது இதை டச் பண்ணக்கூடாது. அண்ட் இதை நீங்க வந்து டைரக்டா இப்படி எடுத்து பார்க்கவும் கூடாது. பிகாஸ் யூவி லைட் பார்த்தீங்களா, அது ரொம்ப டேஞ்சரஸ் நம்ம கண்ணுக்கு. அது மெஷின் ஓவர் ஹீட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். ஸோ நீங்க வந்து இதை கொஞ்ச நேரம் கூலாக விட்டுட்டு அதுக்கப்புறமே யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்க்கறதுக்கு சின்னதாக தான் இருக்கும். இதோட மெக்கானிசமும் ரொம்ப சிம்பிள் தாங்க. இது ஆன் ஆஃப் பட்டன், இது வைப்ரேஷன் ஸ்விட்ச். நீங்க ஆனை கொடுத்துட்டு இந்த வைப்ரேஷன் ஸ்விட்ச் பண்ணிட்டு நீங்க வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வந்து யூவி லேம்ப் இண்டிகேட்டர். இதுல தான் டஸ்ட் கலெக்ட் ஆகும். ஸோ யூஸ் பண்றது ஈஸி. நீங்க இதுக்கு பெட்டுக்கு மட்டும் கிடையாதுங்க, கார்பெட் எது வேணாலும் கூட கிளீன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த பாக்டீரியா எல்லாத்தையுமே 99.9% ரிமூவ் பண்ணிடும், ஏன்னா யூவி லேம்ப் இருக்கிறதுனால. ஸோ இப்போ நம்ம வந்து லைட்டா ஒரு கிளீனை கொடுத்துட்டேன்னு வைங்களேன், நமக்கு வந்து மேட்ரஸ் வந்து ஃப்ரெஷ் ஆயிடும். இப்போ இதை ஆன் பண்றதுக்கு இதை அமுக்கிட்டு அதை அமுக்கி ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஒரே இடத்துல ஸ்லோவாக வேக்கம் பண்ணுங்க, அப்போதான் அது வந்து எல்லாத்தையுமே அந்த யூவி இதில் க்ளீன் பண்ணும். உங்களுக்கு அந்த யூவி லைட் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. எவ்வளவு டஸ்ட் கலெக்ட் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியுது அந்த ஸ்கின் இதுல. இங்க எவ்வளவு டஸ்ட் கலெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. ஒரு இதுல தான் சின்ன குழந்தைங்கள்லாம் இருக்காங்கன்னா நம்ம பெட்டை அடிக்கடி க்ளீன் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் தான் அவங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன்லாம் வர்றதுக்கு காரணமாக இருக்கும். அந்த டஸ்ட் இது நம்ம சுவாசிப்போம் பார்த்தீங்களா, ஏன்னா பெட்டில் தான் எப்போவுமே நம்ம தூங்குவோம்,
ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுக்கிற இடம். ஸோ அதை வந்து க்ளீனாக வச்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ இதை க்ளீன் பண்ணிவிடுவோம். ஸோ இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இதை இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து தூக்கிட்டாலே போதும். உங்களுக்கு இதுக்கு தனியாக வந்துடும். இங்கே பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் வந்துருக்கு. ஸோ இதை ஓப்பன் பண்ணுங்கள். இதுதான் அந்த ஃபில்டரு. ஸோ இதையும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ரொம்ப டர்ட்டி ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு ப்ரஷ்ஷோ சாஃப்டான கிளாத் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இது போய் டைரெக்டாக நம்ம வேஸ்ட் பாஸ்கெட்டில் கொட்டிடும். ஸோ நம்ம டஸ்ட்டை எம்டி பண்ணிவிட்டு நீட்டாக ஒரு க்ளீனான கிளாத்தை வச்சு நம்ம இதை வந்து க்ளீன் பண்ணி விட்டுறணும். சாஃப்டான கிளாத்தை வச்சு க்ளீன் பண்ணிடுங்க. இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் இதை லாக் பண்ணிவிட்டு இதை அப்படி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை பற்றின ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் ஏதாவது உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதில் செக் பண்ணிக்கோங்க. ஹவுஸ் இட் ஓகே. நான் என்ன பண்ணேன்னா இந்த குட்டீஸ்க்கு வந்து சிம்பிளாக ஒரு டின்னரு ஸ்பினச் பாஸ்தா பண்ணிட்டேங்க. ஸ்பினச் ஒயிட் சாஸ் பாஸ்தா இங்கே பார்த்தீங்களா, வித் கார்லிக் பாலக், ஸோ குட், வித் சோபா நூடுல்ஸ். வீட்டில் அண்ணா ஒரு பீ பறந்துட்டு இருக்குது. பம்பிள் பீயா மகா அது பம்பிள் பீயா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் ஆக்சுவலாக இந்த ரெசிபி பண்ணும்போது வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் சுத்தமாக மூடு இல்லை, அதனால எடுக்கலை. பட் எப்படி பண்ணேன்னா ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. இந்த ஹேக் வந்து நான் வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒருத்தவங்களை வந்து ஃபாலோ பண்ணுறேன். அவங்க நேம் வந்து அஞ்சுலான்னு வரும்னு நினைக்கிறேன். அவங்க சொல்லி கொடுத்த ஹேக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு உள்ள. ஸோ அது என்ன ஹேக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்பினச் வாங்குவோம் பார்த்தீங்களா, பாலக்கெல்லாம், அதை வந்து க்ளீன் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி அந்த லீஃப் எல்லாத்தையும் ஒரு ஜிப்லாக் பேக்கில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அது நல்லா சாலிட் ஆயிருமா. உங்களுக்கு ஏதாவது ஒரு டிஷ்ஷில் வந்து கீரை ஆட் பண்ணணும்னு வைங்களேன். எனக்கு ஒரு நிமிஷம், எதையோ தேடி வந்து ஏதோ ஒன்று எடுத்துகிட்ருக்கேன், குழம்பிட்டு இருக்கு மண்டை. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், பாலக்கை வந்து நீங்கள் வந்து சிப்லாக் கவரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணிடணும். ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த பாலக்கெல்லாம் அந்த சிப்லாக் கவரில் ஹார்டாக அந்த லீஃப் வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். உங்களுக்கு எப்போ சமைக்க தேவையோ அந்த ஃப்ரீசர் பேக்கை வெளியே எடுத்து இப்படி கையில் வச்சு க்ரஷ் பண்ணாலே பவுடர் ஆகிடும். நீங்கள் கீரையை சாப் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அந்த லீஃப் எல்லாம் ஃப்ரோசனாக இருக்குமா, நீங்கள் க்ரஷ் பண்ணோன்னே பவுடர் ஆயிரும். அதை நீங்கள் எதில் வேணாலும் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி பாஸ்தாவில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உருளைக்கிழங்கு சப்ஜி பண்ணுறீங்க அப்படின்னா அதை போட்டிங்கன்னா பாலக் ஆலு ஆகிடும், காலிஃப்ளவர் ஆலு, அப்படி எது வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இது எப்படி பண்ணேன்னா, கொஞ்சம் ஆலிவ் ஆயிலில் கார்லிக்கை நல்லா சாட்டே பண்ணிவிட்டு கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டு அதையும் ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த பாலக்கை க்ரஷ் பண்ணல அதையும் உள்ளே போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் ஆரிகானோ, கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு கொஞ்சம் பெப்பரும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் ஊற்றிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நீங்கள் பார்மசான் சீஸ் இருந்தால் அதை ஆட் பண்ணலாம். என்கிட்ட அது இல்லை, தீந்துடுச்சு. அதனால் நான் வந்து இந்த நியூட்ரிஷ்னல் ஈஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அதை ஆட் பண்ணோன்னா அது நமக்கு அந்த சீஸி ஃப்ளேவர் கொடுக்கும். அது கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு குக் பண்ண பாஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சோபா நூடுல்ஸ் தான் ஆட் பண்ணேன், ஏன்னா என்கிட்ட அதுதான் இருந்துச்சு. ஸ்பெகதி, பாஸ்தா, எந்த மேக்ரோனி எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டாஸ் பண்ணிட்டீங்கன்னா 10 மினிட்ஸில் டின்னர் வந்து ரெடி ஆயிரும். ஆனால் அந்த கீரை ஹேக் இருக்குது தெரியுமா, அது வந்து வேறு லெவல் ஹேக்கு. நான் அன்றைக்கி வந்து சப்பாத்தி மாவு வெறுவிட்டு இருந்தேன். அப்போ கோதுமை மாவில் இந்த கீரையை ஃப்ரீசர்லேருந்து எடுத்து கொஞ்சம் அப்படி கவரோடி க்ரஷ் பண்ணி அப்படி கொஞ்சத்தை அதில் அதுக்கு பொடிச்ச கீரையை போட்டுட்டேன். அது ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிடுச்சு. ஸோ அது ஒரு நல்ல ஹேக்கு. ஓகே, ஃபைனலி 2 டேஸ் கழிச்சு நான் வந்து அன்பேக்கிங்க்கு வந்துட்டேங்க. எனக்கு வந்து ட்ராவல் பண்ணுறது எவ்வளோ பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் எனக்கு பிடிக்காத 2 விஷயம் இருக்குது. ஒன்று பேக்கிங், இன்னொன்று அன்பேக்கிங். ஸோ ஃபைனலாக எடுத்துட்டேன். இந்த ட்ரிப்புக்கு வந்து எங்களோட பட்ஜெட் வந்து ரொம்ப லோ தான். ஏன்னா நாங்கள் ஜஸ்ட் 4 டேஸ் தான் போனோம். நாங்கள் 2 பேரும் மட்டும்தான். அதனால் லக்கேஜ் கூட நாங்கள் போடலை. நம்ம செக்இன் தானே சொல்லுவாங்க, லைக் நம்ம லக்கேஜை போடுவோம்ல 20-25 kg நம்ம எடுத்துகிட்டு போகிறது, அது போடலை. அதனால எங்களோட டிக்கெட் ப்ரைஸ் வந்து 2 பேருக்கும் சேர்த்து ஹாஃப்க்கு மேலே கட் ஆகிடுச்சு. நாங்கள் ஒன்லி கேரி ஆன் மட்டும்தான் எடுத்துகிட்டு போனோம். ஸோ நான் வந்து இந்த பேக்கு, சதீஷ் வந்து அந்த பேக்கு. ஸோ ரெண்டுமே ஆக்சுவலி எங்ககிட்ட நியர்லி 8-9 இயர்ஸாக யூஸ் பண்ணுறோம் இந்த பேக்கு. இது வந்து ஸ்கை பேக்கோடது, நல்ல குவாலிட்டி. அது வந்து கொஞ்சம் பெருசு. அது வந்து இந்த ஹைக்கிங் எல்லாம் போகிற பேக் மாதிரி. சதீஷ் வந்து இதை லாஸ்ட் டைம் எங்கே எடுத்துகிட்டு போனாங்கன்னா லடாக் போனாங்கல்ல. என்னாச்சு? ஐயே,
சாக்லேட்லாம் வடிச்சு வச்சிருக்கியா நீ? ஐயே, சரி பரவாயில்ல விடு. எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் ஒன் டைம் யூஸ் தானே, ஒன் டைம் யூஸ் பண்ணி த்ரோ பண்ற மாதிரி தானே அழுக்காக்குவேன். இங்க பாருங்க சாக்லேட் எப்படி வடிச்சு வச்சிருக்கா பாருங்க. போய் மாத்து போ. அழுது என்ன பிரயோஜனம்? வேஸ்ட் பாஸ்கெட்ல போட்டுட்டு இங்க பாரு, எதையும் டச் பண்ணிடாத, பெட் எதையும் டச் பண்ணாத. நீ போ வேஸ்ட் பாஸ்கெட்ல போட்டுட்டு போய் மாத்திருப்போம். ஸோ அது வந்து லாஸ்ட் டைம் லடாக் போகும்போது எடுத்துகிட்டு போன பேகு, அது அவங்க எடுத்தாங்க. இது ரெண்டுமே ஸ்கை பேக்கோடது, நல்லா இருக்குது குவாலிட்டி. அண்ட் நான் எடுத்துகிட்டு போன லக்கேஜ் பார்த்தீங்கன்னா, எடி கீழே போடாது, அதை எடு, கவர் எடு, வேஸ்ட் பாஸ்கெட்டில் போடு, எறும்பு வரும் மகிவா. 2 பேரும் எடுத்துகிட்டு போன பேக்கிங் க்யூப்ஸ் வந்து இதுதான். இது எந்த சதீஷோடது. 2 அணம் மட்டும் இந்த துணியை மட்டும் வச்சுட்டு தேவையான நெசசிட்டி என்ன எங்களுக்கு மெயினாக தேவையான ஒரு தங்கியிருக்கிற ரூம்லேயே ஷாம்பு எல்லாமே கொடுத்துருவாங்க. நாங்கள் ஒரு சீப்பு கொஞ்சம் மேக்கப் ஐட்டம் அவ்வளோதான் எடுத்துகிட்டு போனோம். அண்ட் இந்த பேக் வந்து நான் அங்கே யூஸ் பண்ணுறதுக்கு மடக்கிட்டேன். இதை வாஷுக்கு போட்டுற வேண்டியதான். ஸோ நான் இப்போ வந்து துவைக்கிறதுக்கு எதெல்லாம் உண்டோ அதெல்லாம் எடுத்து போட்டுட்ருக்கேன். இன்னொரு நல்ல விஷயம் என்ன பண்ணேன்னா, அங்கே லாண்ட்ரி சர்வீஸ் நான் எடுத்தேன். ரூம்லேயும் இருந்துச்சு, வெளியவும் 1 கிலோ வந்து 50 பாத்தோ எவ்வளவோ நம்ம துணி கொடுத்துக்கலாம். ஸோ அதையும் நான் யூஸ் பண்ணேன்னா, அதனால் எனக்கு அன்பேக் பண்ணும்போது இங்கே துவைக்கிறதுக்கு துணி அவ்வளவாட்டி இல்லை. லாண்ட்ரி யூஸ் பண்ணதுனால அங்கேருந்து துணியை எடுத்துட்டு வந்து நம்ம டைரெக்டாக ஹேங்கரில் போட்டுற வேண்டியதான். ஹனி போட்டால் சரியாயிருமா? நிஜமாவா? இங்கே தான் நான் சொல்லி, இது வந்து ஆக்சுவலி நான் வந்து தாய்லாந்துலேருந்து இன்க்ரீடியன்ட்ஸ்ன்னு ஒன்றுமே பெருசாக வாங்கலைங்க. வெறும் இந்த லாங் அண்ட் ஹனி வந்து லாங் அண்ட் ஃப்ளவரில் இருக்கக்கூடிய தாய்லாந்தோட பாப்புலர் ஃபேமஸ் ஹனி. என்ன ஹனியை வேணாலும் இருக்கலாம். அது பீல இருந்த ஹனி இல்லனா ஃப்ளவர்ல இருந்த ஹனி. நமக்கு ஏதா பர்ன் வந்துச்சுன்னா அத போட்டா அது போயிடும் பர்ன்ட். அப்படியே ஸ்மூத் ஆயிடும் நமக்கு. ஓகே, நான் இன்னொன்னு வாங்குனது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, கிரீம் நமக்கு இருக்கு கால்ல. இது தாய் டீ. நான் உங்களுக்கு இதை வச்சு ரெசிபி செஞ்சு காணிக்கிறேன். தாய் டீ வந்து ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அதோட கலர், அது ரெட் கலரில் இருக்கும் தெரியுமா? அது ஆப்வியஸ்லி ஃபுட் கலர்ஸ் தான், ஆனால் வந்து அதுக்குன்னு ஒரு அரோமா எல்லாமே உண்டு. இதை வச்சு நான் உங்களுக்கு வந்து ரெசிபி பண்ணும்போது நான் காணிக்கிறேன். ஆக்சுவலி நானே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன் யூஸ் பண்ணுறதுக்கு. ஹனிக்கு எக்ஸ்பைரியே கிடையாது. 2007 27 ஆனால் ஹனிக்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாது. எல்லாம் போட்டிருக்காங்களா? ஆமாம் எக்ஸ்பைரி, ஆமாம் எக்ஸ்பைரி போட்டிருக்காங்க 2 வருஷம். நல்லா இருக்கும்ல இது. என்ன வேணும் உனக்கு? இந்த குட்டீஸ்க்கு வந்து இப்போ என்னோட ஃபேவரட் அதுகளுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒன்றுமே சாப்பிடணும்னு தோணலையா. ஸோ நான் என்ன பண்ணேன்னா சப்பாத்தி, பெரிய சப்பாத்தி போட்டேன். அது வந்து நான் எனக்குன்னு ஒன்று போட்டேன், இதுகளுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஆட்டா டோ எடுத்துக்கோங்க. இந்த சப்பாத்தி வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு உங்களுக்குமே குயிக்காட்டு வேணும் ஏதாவது அப்படின்னா இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மொத்தம் 2 சப்பாத்தி வரும். இல்லை 3 சப்பாத்தி வரும். மகா கொன்னு எனக்கு ஒன்று. மகா கொன்னு உனக்கு ஒன்று. ஏன்னா மகா கொண்டு தோசை வச்சுட்டு. ஆமாம், இன்றைக்கி ஆக்சுவலி நான் தோசை கொஞ்சம் மாவு இருந்துச்சு, அது கூட நுணுக்கல் தான் வச்சேன். நுணுக்கல் வந்து என்னென்னா பச்சை மிளகா, பூண்டு, உப்பு, ஜீரகம் இவ்வளோ வச்சு நீங்கள் தண்ணி விடாமல் சதைச்சிக்கணும். அதுக்கு பேர் நுணுக்கல். அதுக்கு மேலே எண்ணெய் ஊற்றி கல் தோசைக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் வளர்ந்தோன்னு நைட் இது தான் சாப்பிடுவேன். ஓகே, ஸோ இப்போ இது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருச்சுங்க. இது ஈஸியும் கூட. நீங்கள் ஏன்னா எப்படின்னா முதல்ல மாவு எப்படி தெரியுமா பண்ணணும், தண்ணி ஊற்றி ஷேக் ஆகாமல் எடு, வீடியோ மட்டும் எடு, நான் சொல்லிக்கிறேன் சரியா? நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு நம்ம சப்பாத்தியை வந்து திரட்டிக்கலாம். இது என்ன ஒழுங்காகவே வர மாட்டேங்குது. திரட்டியாச்சா? இனி என்ன பண்ணணும்னா நெய் எடுத்துக்கணும். நெய்யோ இல்லாட்டி பட்டர். அம்மா கிட்ட நெய் இருக்கு, அதனால போட்டு 1 ஸ்பூன் எடுத்து இதை நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்து இது வந்து பெரி சீசன்
ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கெல்லாம் நம்ம மேலே போடுவோம்ல அந்த சீசன் அதை வந்து இப்படி தூவிக்கணும். ஆக்சுவலி இது வந்து எனக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் மெந்தி நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு நார்த் இந்தியன்ஸ் இருந்தாங்க. அவங்க வந்து சொல்லி கொடுத்த ரெசிபி. அவங்க வந்து இதில் பெரி பெரி போட மாட்டாங்க. அவங்க என்ன போடுவாங்கன்னா சில்லி பவுடர், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் உப்பு, இவ்வளோத்தையும் வச்சு தேய்ச்சிருவாங்க. ஸோ இப்போ நம்ம ட்ரையாங்கிள் மாதிரி மடக்கியாச்சா? அந்த வீடா? ஆமாம், நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது. அவங்கள இது வேறு. இது நல்லா அவங்க நார்த் இந்தியால இருந்து வந்தாங்களா? அவங்க பஞ்சாப்ல உள்ளவங்க. அவங்க வந்து எனக்கு நிறைய சப்பாத்தி வந்து எங்கள் அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதில் ஒன்று வந்து இது இதில் நான் பெரி பெரி போட்டிருக்கேன்ல, அதுக்கு பதில் அவங்க வந்து சில்லி பவுட்ரு. அவங்க எக்கு போட்டு சொல்லி தந்தாங்களா? எக்கு போட மாட்டாங்க அவங்க. அதில் ஜீரகம், சில்லி பவுடர், அதுக்கப்புறம் வந்து நெய், உப்பு, இவ்வளவும் ஸ்ப்ரெட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி போட சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இதை நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதை இனி வந்து நம்ம ரெகுலராக வேணும்னா நெய் ஊற்றி 2 பக்கமும் குக் பண்ணி எடுத்துருவோம். இவ்வளோதான் நம்மளோட பெரி பெரி பராட்டா ரெடி. ஸோ சைட் டிஷ்ஷே தேவையில்லை, ஏன்னா அந்த பெரி பெரி அவ்வளோ ஃப்ளேவராக இருக்குங்க. அண்ட் இங்கே பாருங்கள் இவ்வளோ ஃப்ளேக்கியாக இருக்குன்னு. ஆமாம், நல்லா ஃப்ளேக்கியாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் அண்ட் டேஸ்டி பெரி பெரி பராட்டா.